ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பன்னீர் கிரேவி மசாலா தான் பண்ண போகிறோம். வாங்க பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு அது கூட மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது கூட பன்னீர் பீசஸ் நம்ம சின்ன சின்னதாக வெட்டி அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்குனிங்கன்னா பன்னீர் ரொம்ப ஹார்டாயிரும். அதனால் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வதக்கிட்டு அது தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு, இப்போ அதே கடாயில் ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிட்டு அது கூட கொஞ்சம் சோம்பு சேர்த்துட்டு அதுக்கடுத்து ஒரு பட்டை, 2 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 3 வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா டக்குனே ரெடி ஆயிரும். கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது கூட கரம் மசாலா 2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், இது கூட மிளகாய் தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். சிம்மிலேயே வச்சு வதக்கணும். ஏன்னா கறிக்கிச்சுன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 3 தக்காளியை நல்லா அரைச்சி 1-2ஆகவே அரைச்சி இது கூட கலந்துக்கிட்டு கொஞ்சம் அரை முடி தேங்காய் அதையும் 1-2ஆக அரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கிண்டி விடுங்க. சிம்மிலே வச்சுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு மசால் பொடி நீங்களாக அரைச்ச மசால் பொடி 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் ஃபுல்லாக வச்சுக்கலாம். நீங்கள் மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் நல்லா வேகவும் கடலை மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுட்டு கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கோங்க. ஒயிட் சுகர் இல்லைனா நாட்டு சக்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஒயிட் சுகர் தான் சேர்த்துருக்கேன். ஒரு தட்டை போட்டு மூடி விட்டுறலாம். நல்லா குழம்பு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு இப்போ கொஞ்சம் மல்லித்தழை அதை கொஞ்சம் நல்லா கழுவி அது மேலேயே தூவிட்டு பன்னீர் பீசஸ் நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து இது கூட சேர்த்து போட்டால் அவ்வளோதான், பன்னீர் கிரேவி ரெடி. இது நீங்கள் பூரிக்கும் சப்பாத்தி சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ஓகே, பாய்.